ராஜாதித்தன். அத்தியாயம் 33. கல்வெட்டு தகவல். யானை மேல் ராஜாதித்தன் வீற்றிருந்த அம்பாரியையே தனது போர்க்களமாக கொண்டு போர் புரிந்து அவனை குத்தி கொன்றான் பூதுகன் என்ற தகவலை பெங்களூர் பொருட்காட்சி சாலையில் உள்ள ஆதூர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது. கோலாகலமான வரவேற்பு காத்திருந்தது கங்க நாட்டு மன்னன் பூதுகனுக்கு. வழியெல்லாம் பூக்கள் இறைக்கப்பட்டு வாசனை மிகு திரவியங்கள் தெளிக்கப்பட்டு ஆங்காங்கே மலர் மாலைகள் தொங்கவிடப்பட்டு ரம்யமாக காட்சியளித்தது ராஷ்டிரகூடத்து தலைநகரான குந்தள நாட்டு அரசவை. இருபுறமும் படை வீரர்களின் அணிவகுப்பு, முன்னும் பின்னும் வாழ் தாங்கிய மறவர் கூட்டம். நடுவாந்திரமாய் உயர்ந்த யானை ஒன்றில் மாலை சூட்டிய மார்போடு கம்பீரமாக வலம் வந்தான் பூதுகன். அரசவை மண்டபத்தின் வாசலிலேயே வந்து நின்று அவனை மார்புற தழுவி வரவேற்றான் ராஷ்டிரகூடத்து அரசனான கிருஷ்ணன். சோழன் உயிர் குடித்து தக்கோல களத்தினையே தனதாக்கி கொண்டு வெற்றி மாலை சூடி ராஷ்டிரகூடத்துக்கு வந்திருக்கும் என் மைத்துனரை நான் வரவேற்கிறேன் என்ற கிருஷ்ணனின் வார்த்தைகள் ஆச்சரியமூட்டின பூதுகனை. என்ன அப்படி பார்க்கிறீர் பூதுகரே? முதலாய் உங்களை மைத்துனரே என்று அழைக்கின்றேனே என்றுதானே பார்க்கிறீர்கள்? என் தங்கையை மனமுடித்து கொடுத்த பின்பு உங்களை மைத்துனனாக நினைக்க மனம் சிறிதும் துணியவில்லை. உங்களை வெகு சாதாரணமாகவே நான் எண்ணி இருந்தேன். ஆனால் தக்கோல போர்க்களத்தில் தாங்கள் காட்டிய வீரமும் சோழத்தின் ராஜாதித்தனை குத்தி கொன்ற பராக்கிரமமும் கட்டி போட்டுவிட்டன என்னை. என் மைத்துனரடா இவர் என எல்லோருக்கும் கேட்கும்படி உரக்க கத்த வேண்டும் என்று தோன்றுகிறது எனக்கு. எனக்கு இணையானீர்கள் இன்று பூதுகரே என்றான் கிருஷ்ணன் உணர்ச்சி வசப்பட்டு. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியினை நிறைவேற்றினேன், அவ்வளவுதான். தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடி நாடும் இனி உங்களுடையது கிருஷ்ணரே என்றான் பூதுகன் அடக்கமாக. இல்லை, அது எனக்கு பெரிதில்லை. சோழம் முழுவதையுமே வென்று தந்திருந்தால் கூட இப்போதைய நிறைவு இருந்திருக்காது எனக்கு. சோழத்தின் அடுத்த அரசனை, இன்றைய இணை அரசனை, எவராலுமே வெல்ல முடியாதவன் என்று கூறப்பட்ட ஒரு வீரனை அவனிடத்திலேயே சென்று அவனது யானை மீதே ஏறி கொன்றுவிட்டு வந்துள்ளீர்களே, அதற்கு ஈடு இணையாக எனக்கு எதுவுமே இல்லை என்று சந்தோஷமாக கூறி மறுபடியும் கட்டி அணைத்தான் பூதுகனை. உண்மையாகவே மாவீரன்தான் ராஜாதித்தன் என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான் பூதுகன். நல்லது, வாருங்கள் உள்ளே செல்வோம். ராஷ்டிரகூட பேரரசு உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது இன்று என்ற கிருஷ்ணன் பூதுகனின் தோளில் கை போட்டபடி உள்ளே அழைத்து சென்றான். இருவரின் வருகையை கண்டு அரசவை பிரதானிகள் அனைவரும் எழுந்து நின்று வணங்கி வரவேற்றனர். ராஷ்டிரகூட பேரரசர் கிருஷ்ணர் வாழ்க வாழ்க, சோழனை கொன்று வந்த கங்க மன்னர் பூதுகர் வாழ்க வாழ்க என்ற குரல்கள் விண்ணதிர ஒலித்தன. அவையை வணங்கி தனக்கான இருக்கையில் சென்று அமர்ந்தான் பூதுகன். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த கிருஷ்ணன் அவையின் முன் தன் உரையாற்றத் தொடங்கினான். அவையோர்களே, இந்நாள் ராஷ்டிரகூடத்தின் சரித்திரத்தில் ஒரு பொன்னாள், காலம் கடந்தும் பேசப்பட போகும் ஒரு நன்னாள். நமது பிரதான எதிரியான சோழத்தினை வென்று நமது கனவு பூமியான தொண்டை மண்டலத்தையும் திருமுனைப்பாடி நாட்டையும் கைப்பற்றி இருக்கிறோம் நாம். கூடவே சோழத்தின் இளவரசனான ராஜாதித்தனை கொன்று தமது வீரம் என்ன என்பதை உலகிற்கே பறைசாற்றி வந்திருக்கிறார் எனது மைத்துனர் பூதுகர். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது இன்று. இதுநாள் வரை சோழத்தால் நாம் பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் தகுந்த பதிலடிகளை இந்த ஒரே போரில் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். வென்றோம் என்பதை விட சோழத்திற்கான தகுதி என்ன என்பதை நம் புரிய வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். சொன்ன சொல் தவறாமல் வெற்றியை ஈட்டு தந்ததோடு நமக்காக இறுதி வரை தோள் கொடுத்து ஈடு செய்யவே முடியாத ஒரு பெரும் இழப்பினை பராந்தகனுக்கு தந்துவிட்டு வந்த மைத்துனருக்கும் கங்க மன்னருக்குமான பூதுகருக்கு நமது வசமுள்ள வனவாசி 12,000 தீவுகள் முழுவதையும் பரிசாக அளிக்கிறது ராஷ்டிரகூடம். இரு நாட்டின் இந்த உறவு மென்மேலும் தொடர்ந்து மேலும் பல சாதனைகளை வெற்றிகளாக பெறவும் வழிவகுக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன் என கிருஷ்ணன் தனது உரையினை முடிக்க அந்த அரசவையே அதிர ஆரம்பித்தது. கொடுக்கப்பட்ட கௌரவத்தையும் பரிசையும் மதிப்போடு ஏற்றுக்கொண்டான் பூதுகன். இன்னும் 10 நாட்களாவது தங்கி மைத்துனர் எங்களை சிறப்பித்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டான் கிருஷ்ணன். இல்லை கிருஷ்ணரே, உங்கள் தங்கை அங்கு காத்திருக்கிறாள். கூடவே எம் நாட்டு மக்களும் எம்மோடு வந்த எம் நாட்டு வீரர்களும் விரைவில் நாடு திரும்பத்தானே விரும்புவார்கள். அதனால் இன்று மாலையே புறப்பட வேண்டியிருக்கும். பிறிதொரு நாள் தங்களின் தங்கையோடு வருகிறேன் விருந்துண்ண. அதுதான் இருவருக்குமே மதிப்பாக இருக்கும் என்ற பூதுகனின் பொறுமையான பேச்சு வியப்பை அளித்தது கிருஷ்ணனுக்கு.
எவராலுமே நினைக்கவே முடியாத ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட்டு வந்திருக்கும் பூதுகன் வழக்கத்தை விட அதிகமாகவே ஆர்ப்பாட்டம் செய்வான் என எதிர்பார்த்திருந்த கிருஷ்ணனுக்கு இத்தனை அமைதியாக அவன் நடந்து கொள்வது பெருத்த வியப்பை ஏற்படுத்தியது. நல்லது, உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் விரைவில் வர வேண்டும் திரும்ப நீங்கள் என்றான் கிருஷ்ணன். நல்லது, அப்படியே ஆகட்டும் என்ற பூதுகன் ஓய்வெடுக்க வேண்டுமென கூறினான். என்ன பூதுகரே, முன்பு எப்போதும் இருக்கும் உற்சாகம் இப்போது உங்கள் முகத்தில் காணவில்லையே? பெற்ற வெற்றியை முழுமையாக அனுபவிப்பது போல தெரியவில்லையே? உடல் இங்கிருந்தும் எண்ணம் வேறெங்கோ இருப்பது போல தோன்றுகிறதே கேட்டான் கிருஷ்ணன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கிருஷ்ணரே, சற்று களைப்பாக உணர்கிறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாமல் உங்களின் தங்கை என்ன சொல்வாளோ என்ற பயம் ஒருபுறம். நேராக இங்கு வராமல் அங்கு என்ன வேலை என்று சண்டையிடுவாளோ என்ற யோசனைதான் என கூற வாய்விட்டு சிரித்தான் கிருஷ்ணன். ராஜாதித்த சோழனையே நேருக்கு நேர் நின்று குத்தி கொன்ற மாவீரர் பூதுகர் தன் மனைவியை நினைத்து பயப்படுவார் என நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே. மாவீரனே ஆயினும் மனைவியின் முன்பு மண்டியிட்டே ஆக வேண்டும் என்பதுதானே ஆண்களுக்கான சாபக்கேடு. நான் மட்டும் அதில் விதிவிலக்கா என்ன என்று கூறிய பூதுகனும் வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பில் உயிர் இல்லை என்பது கிருஷ்ணனுக்கு தெரியாமலேயே போனது. ரேவகாவிற்கோ தலைகால் புரியவில்லை உற்சாகத்தில். ராஜாதித்தன் இறந்தான் என்ற தகவல் கிடைத்த மறுகணமே விண்ணில் பறக்கத் தொடங்கினாள் அவள். அதிலும் தன் கணவனான பூதுகனால் கொல்லப்பட்டான் என்று அறிந்ததும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை சிலிர்த்து போனாள். ராஜாதித்தா, இப்போது புரிகிறதா நான் யார் என்பது? உன்னை வேண்டி எத்தனை முறை கெஞ்சி இருப்பேன் நான். பெண்ணென்றும் பாராமல் வெட்கம் விட்டு என் காதலை வெளிப்படுத்தினேனே உன்னிடம். உனது நாட்டு நலனிற்காக தூக்கி எறிந்தாய் அல்லவா என்னை? ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை அல்லவா? பெண் என்பதால் வெறும் போகப் பொருள் என்று எண்ணிவிட்டாய் அல்லவா? இப்போது பார்த்தாயா, என் கணவனை கொண்டே உன்னை குத்தி கொன்றிருக்கிறேன் நான். எவராலும் வெல்ல முடியாத வீரன் என்பார்களே உன்னை. என்னவாயிற்று உன் வீரம்? என் மீது கொண்ட காதலால் ஒரு சாதாரண இளவரசனாக இருந்த பூதுகனை இன்று எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறேன் பார். என்னை மணந்தால் சோழத்திற்கு பலவீனம் என்றுதானே நிராகரித்தாய்? இன்று நிலைமை என்ன? சோழத்தையே பலவீனமாக்கும் அளவிற்கு பூதுகனை உருவாக்கி தந்திருக்கிறது என் காதல்தானே, அவன் என் மேல் கொண்ட நேசம்தானே. இதைத்தானடா உன்னிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் நான். நான் எடுத்த முயற்சிக்கெல்லாம் தடையாக நின்று அவமானப்படுத்தினாயே. அத்தனை எளிதாக நான் மறந்துவிட முடியுமா? இப்போது உயிரற்ற பிண்டமாக தரையில் விழுந்து கிடப்பாயே. இப்போதாவது புரியுமா உனக்கு நீ செய்த தவறு என்ன என்பது? ஒவ்வொரு முறையும் என்னை வென்று விடுவாய் அல்லவா நீ? உன்னை நெருங்க எப்படி முயற்சித்தாலும் தடுத்து விடுவாய். என் ஆசை நிறைவேறாமல் வாழ்க்கை முழுவதும் தோற்கடித்தாய். இப்போது பார், உன் வாழ்வின் முடிவினை தீர்மானித்த பெரும் சக்தியாக இந்த ரேவகா, உன்னால் ஒதுக்கப்பட்ட இந்த ரேவகா, நீ நேசிக்க மறுத்த இந்த ரேவகா இருந்திருக்கிறாள் என்பதை இறக்கும் தருவாயிலாவது நீ உணர்ந்தாயா ஆதித்தா என்றெல்லாம் வாய்விட்டே அரற்றினாள் ரேவகா. பூதுகா, இது நாள் வரை எனக்கு தகுதியில்லாத ஆண் மகனுடன் வாழ வைத்து விட்டானே இறைவன் என பலமுறை நொந்திருக்கிறேன். ஆனால் எப்போது நீ ராஜாதித்தனை கொன்றாய் என்ற தகவல் கிடைத்ததோ அந்த கணம் முதல் நீதானடா எம் இறைவன். விரைவில் வா, இன்பம் என்றால் இதுதான் என காட்டி திகட்ட திகட்ட அனுபவிக்க வைக்கிறேன் உன்னை. நேசித்தவளின் லட்சியத்தினை நிறைவேற்றுபவனே ஆண்மகன். பூதுகா, நீதான் உலகின் ஒரே ஆண்மகன். விரைந்து வா, எப்படி கொண்டாடுகிறேன் உன்னை என்பதை வந்த பிறகு பார் என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு பூதுகனின் வரவிற்காக இரவு முழுவதும் காத்திருந்தாள் ரேவகா. மறுநாள் பகல் பொழுதில் கங்க நாட்டிற்கு திரும்பினான் பூதுகன். அங்கும் கோலாகலமான வரவேற்பு காத்திருந்தது அவனுக்கு. வழக்கத்தினை மீறிய அபரிமிதமான அலங்காரத்தோடு வரவேற்றாள் ரேவகா. தமது அரசவை பிரதானிகளோடு சிறிது நேரம் அளவலாவிவிட்டு படைத்தளபதிகளுக்கும் வீரர்களுக்கும் நன்றி கூறி விடை கொடுத்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினான் பூதுகன். வாசலிலேயே அவனுக்காக காத்திருந்தாள் ரேவகா. அலங்கரிக்கப்பட்ட அந்த பெரிய பிரத்யேக அறையில் இருந்த பெரியதோர் மஞ்சத்தில் அழகு ராணியாக அமர்ந்திருந்தாள். அவளது மடியில் தலை சாய்த்து படுத்தான் பூதுகன். ரேவகாவின் விரல்கள் அவன் கேசத்தினை கோதி கொண்டிருந்தன. இப்படி ஒரு நாளுக்காகத்தான் காத்திருந்தேன் ரேவகா. உனது முழுமையான அன்பை பெறும் இந்த ஒரு நாளுக்காகத்தான் காத்திருந்தேன் என்றான் பூதுகன். கட்டிய மனைவியின் லட்சியத்தினையே மூச்சாக கொண்டு
அதனை முடித்துவிட்டு வந்திருக்கும் கணவனுக்காக எதையுமே செய்ய துணிபவள்தான் பெண் என்றாள் ரேவகா. சரியா தவறா என்று யோசிக்க ஏதுமில்லை ரேவகா என் வாழ்வில். உன்னை வேண்டும் என்றது நெஞ்சம். அதன் பிறகு மற்ற எல்லாமே வேண்டாம் என்று ஆனது. என்னென்ன செய்தேன் என்பது கூட நினைவில்லை. ஆனால் எது செய்யணும் அது உன்னை நோக்கி நான் எடுத்து வைக்கும் ஓர் அடியாகவே எண்ணினேன். இதோ இன்று இத்தனை நெருக்கமாய் உன் அருகில் உன் மடியில் என்றான் பூதுகன். நாட்டிற்காக என்னை நிராகரித்த முட்டாள் அந்த ராஜாதித்தன். எனக்காக மற்ற எல்லாவற்றையுமே நிராகரித்த நீங்கள். இரண்டில் எது சரி என்பதை காலம்தான் நம் கண் முன்பு காட்டிவிட்டதே அன்பே. காதல் என்னும் பெரும் சக்தியின் பலம் அறியாது போனான் அவன். நெருக்கமானவர்களின் நேசத்தை புரிந்து கொண்டு உலகினையே வெல்லலாம் என்பதனை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டான். இதில் வெல்ல முடியாத மாவீரன் என்ற புகழ் வேறு அவனுக்கு சோழத்தில் என்றாள் ரேவகா ஏளனமாக. உண்மையாகவே அவன் ஒரு மாவீரன்தான் ரேவகா என்ற பூதுகன் ரேவகாவின் மடிவிட்டு எழுந்து அமர்ந்தான். இருக்கலாம், ஆனால் அவனையும் குத்தி கொன்ற பெரு வீரன் என் மணாளன் என்ற ரேவகா பூதுகனின் தோள் சாய்ந்தாள். குத்தி கொல்வதும் வெட்டி சாய்ப்பதும் மட்டுமே வீரமாகிவிடாது ரேவகா என்றான் பூதுகன் அமைதியாக. அதைத்தானே வீரம் என்று கொண்டாடினான் ராஜாதித்தன் என இகழ்ச்சியாக கூறினாள் ரேவகா. இல்லை ரேவகா, இல்லை. வீரம் என்றால் என்ன என்பதை இறக்கும் தருவாயிலும் எனக்கு கற்று தந்துவிட்டு போனான் அவன் என்ற பூதுகனை அதிர்ச்சியாக பார்த்தாள் ரேவகா. என்னவாயிற்று உங்களுக்கு? ராஜாதித்தனை கொன்று பெற்ற வெற்றியின் மகிழ்வலை முகத்தில் தெரியவில்லையே கேட்டாள் ரேவகா. உள்ளிருந்தால்தானே வெளியில் தெரியும் ரேவகா. கேட்ட பூதுகனின் வார்த்தைகள் மீண்டும் அதிர வைத்தன ரேவகாவை. என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள்? என்னை பார்த்து நேராக சொல்லுங்கள் கேட்டாள் அவள். என்னை விட அதிகமாக உன்னை எவராவது நேசித்திருக்க முடியுமா ரேவகா கேட்டான் பூதுகன் விரக்தியாக. உங்களை விடவா? என்னையா? வேறு எவருக்கும் அந்த வாய்ப்பு இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்றாள் ரேவகா. இருந்திருக்கிறது ரேவகா, ஒருவனுக்கு இருந்திருக்கிறது. உயிருக்கு உயிராக உன்னை அவன் நேசித்திருக்கிறான். அந்த நேசத்திற்கான உயரிய மதிப்பு என்ன என்பதையும் எனக்கே காட்டிவிட்டு சென்றிருக்கிறான் ரேவகா என்ற பூதுகனை நம்ப முடியாமல் பார்த்தாள் ரேவகா. அப்படி எவரும் இருந்திருக்கவே முடியாது. சுற்றம் சொந்தம் என எதையுமே பாராது என் பொருட்டு மட்டுமே தன் வாழ்வினை அமைத்து கொண்ட உங்களை தவிர வேறு எவருமே என்னை அதிகம் நேசித்திருக்கவே முடியாது என்றாள் ரேவகா திடமாக. நான் வாழப்போகும் வாழ்விற்காக நீ வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன் என்பதை மறுக்கவில்லை ரேவகா. அதே சமயம் தன் சாவினை கூட உன் மீது கொண்ட நேசத்திற்காக ஒருவன் தந்துவிட்டு போயிருக்கிறான் ரேவகா. உன் மீது நான் கொண்டிருக்கும் எல்லையே இல்லாத நேசத்தினை உனக்கே தானமாக தந்துவிட்டு போயிருக்கிறான் ஒருவன் என்றான் பூதுகன். மிரண்டு போய் நின்றிருந்தாள் ரேவகா. யாரது? யாரை சொல்கிறீர்கள் கேட்பதற்குள் வார்த்தைகள் குளறியது ரேவகாவிற்கு. சோழத்தின் இணை அரசனான ராஜாதித்தனைத்தான் சொல்கிறேன். எவனை அழித்துவிட வேண்டும் என்று அனுதினமும் நீ துடித்தாயோ அவனைத்தான் சொல்கிறேன். நீ கேட்டாய் என்ற காரணத்திற்காக களத்தில் எவனை கொன்றுவிட்டு நான் வந்திருக்கிறேனோ அந்த ராஜாதித்தனைத்தான் சொல்கிறேன். நான் குத்திய அடுத்த கணமே என்னை கொல்ல வாய்ப்பிருந்தும் கொல்லாது உனக்கான என் நேசத்தினை நீ இழந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை உயிரோடு விட்டானே அந்த ராஜாதித்தன் தான் அவன். இந்த உலகத்திலேயே உன்னை அதிகமாக நேசித்தவன் அவன் ஒருவனாக மட்டுமே இருக்க முடியும் என்று பூதுகனை இமைகள் மூடாது பார்த்தாள் ரேவகா. பூமி பிளந்து தன்னை விழுங்குவதாய் உணர்ந்தாள். தலை சுற்ற ஆரம்பித்தது. மாபெரும் தவறு ஒன்றினை செய்துவிட்டோமோ என்ற எண்ணம் தோன்றியது. நான் கொண்ட காதலை அழித்தவனை குறிவைத்து அழித்து விட்டோம் என நான் குதூகலிக்க, தான் கொண்ட நேசத்தின் காரணமாக தான் நேசித்தவளாவது மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என தன் உயிரை பறித்தவனையே பரிசாக அழித்துவிட்டு போயிருக்கிறானே ராஜாதித்தன். மிச்சம் இருக்கும் என் வாழ்வின் மகிழ்ச்சி அனைத்தும் அவன் அளித்த பிச்சையாக்கிவிட்டு போயிருக்கிறானே அவன். வெளிக்காட்டாமல் தன் நேசத்தை மறைத்தது போல வெளியே தெரியாமலேயே என்னை வென்றுவிட்டு போயிருக்கிறான். இவ்வளவுதான் நீ என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். தான் கொண்ட நேசத்தாலேயே என்னை அடித்து வீழ்த்திவிட்டு போயிருக்கிறான். கொல்வது மட்டும் வெற்றி அல்ல, தகுந்த ஒரு காரணத்திற்காக மன்னிப்பது கூட வெற்றிதான் என்பதை சொல்லாமல் காட்டிவிட்டு போயிருக்கிறான். எவனை அழித்தால் போதும் என்று நான் நினைத்து செயலாற்றி முடித்தேனோ இனி என் வாழ்நாள் முழுவதும் அவனையே நினைத்திருக்கும்படி செய்துவிட்டு போயிருக்கிறான். தடம் தெரியாமல் அழித்துவிட வேண்டும் என்று நான் நினைத்தவன்
அமரனாகி நிற்கிறான் இன்று அன்றாட நினைவுகளில். நாலா திசைகளில் இருந்தும் ராஜாதித்தன் தன்னை பார்த்து சிரிப்பதாகவே தோன்றியது ரேவகாவிற்கு. அந்த சிரிப்பின் அதிர்வலைகள் ஏற்படுத்திய உளைச்சல் தாங்காமல் மயங்கி விழுந்தாள் ரேவகா. பணிப்பெண்ணை அழைத்து அவளை பார்த்து கொள்ள கூறிவிட்டு அங்கிருந்து மௌனமாய் நகர்ந்தான் பூதுகன். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 34. கல்வெட்டு தகவல். விழுப்புரம் தாலுகா கிராமம் எனும் ஊரில் உள்ள பராந்தகரின் 36ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்று சேர நாட்டு நந்திக்கரை புத்தூர் ஊரினை சேர்ந்த வெள்ளங்குமரன் திருமுடியூரில் பெண்ணையாற்றங்கரையில் ஆற்றுத்தளி பெருமாள் கோயில் எடுப்பித்த தகவலை குறிப்பிடுகிறது. வீரநாராயண ஏரியின் அந்த பெரிய மதகின் மேல் சுவரில் அமர்ந்திருந்தது அது. விழிகள் விரிய, பெருமை பொங்க, கர்வத்தால் நெஞ்சு நிமிர மாபெரும் சமுத்திரம் போல காட்சியளிக்கும் அந்த ஏரியினை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தது அது. அது ராஜாதித்தனின் ஆன்மா. ராஜாதித்தா, உனக்கான சுவடுதனை நீயே உருவாக்கி சென்றிருக்கிறாய். உனக்கான தனி உடல் இல்லை, உனக்கென்ற ஒரு உருவம் இல்லை, இனி உயிரோடு இல்லை இன்று நீ. ஆனாலும் நீ நிறைந்திருக்கிறாய் இங்கு. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஏரியை காண்போர் அத்தனை பேர் நெஞ்சிலும் உனது பெயர்தான் நினைவிற்கு வரும். வீரநாராயண பெருமாள் கோயிலும் ராஜாதித்த ஈஸ்வரமும் உன் பெயர்தனை காற்றோடு காற்றாக காண்போர் காதுகளில் எல்லாம் விழவைக்கும். சோழத்தின் வரலாற்றினை எவர் நினைவு கூறினும் தவிர்க்க முடியாத ஒன்று உன் பெயர் என்று ஆகிவிடும் என்றெல்லாம் தனக்குள் நினைத்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருந்தது ராஜாதித்தனின் ஆன்மா. தொலைவில் எவரோ பார்வையில் தென்பட அருகே சென்று நோக்க வெள்ளங்குமரன் விரக்தியோடு அமர்ந்திருப்பது தெரிந்தது. கண்களின் காய்ந்து போன ஈரத்தின் சுவடுகள். நிலை கொள்ளாது உழன்று கொண்டிருக்கிறான் தனக்குள் என்பது புரிந்தது. நண்பா, கலங்குவதற்கு இனி ஏதும் இல்லையடா. காலச்சுவடுகளும் காதல் சுவடுகளும் உயிரோடு இருக்கையில் புரிந்து கொள்ளவே முடியாத விஷயங்கள் தானடா. கிடைக்கவில்லை எனில் அழித்துவிட வேண்டும் என்ற ரேவகாவின் எண்ணமும் காதல்தான். அடைந்துவிட வேண்டிய ஒன்றினை நாட்டிற்காக நிராகரித்த எனது எண்ணமும் காதல்தான். இனி பார்க்கவே முடியாதா என பரிதவித்து போய் தன் உயிரை நீத்த விருச்சிகாவின் எண்ணம் காதலின் உச்சமெனில் அவள் நினைவாகவே அனுதினமும் கடமையின் பொருட்டு உயிர் வாழும் உனது காதலோ அந்த உச்சத்தின் மிச்சம். எல்லோருமே நேசிக்கிறோம் இங்கு. எதையாவது நேசிக்கிறோம். பெண்ணையோ பொன்னையோ பொருளையோ நாட்டையோ கொண்ட கடமையையோ ஏதோ ஒன்றை நேசிக்கத்தான் செய்கிறோம் நண்பா. அதன் பொருட்டே வாழ்க்கை என அர்த்தமின்றி ஒரு முடிவும் எடுத்து விடுகிறோம். நேசிப்பது ஒரு சுகம். நினைத்தபடியே அது கிடைத்து விடின் அதுவும் ஒரு சுகம். கிடைக்காமல் போனாலும் அது தரும் ரணமும் வலியும் கூட ஒரு சுகம். நாம் நேசித்த ஒன்றால் எது கிடைப்பினும் அது சுகம்தான். நேசித்த பெண்ணுக்காக எதையும் செய்யலாம் என்பது பூதுகனின் காதல். நேசித்தவளையே கூட விலக்கியும் வைக்கலாம் என்பது நாட்டின் மீது நான் கொண்ட காதல். நேசத்தின் பொருட்டு வாழ்வினையே துறக்கலாம் என்பது விருச்சிகாவின் காதல் எனில், கடமையின் பொருட்டு அவள் நினைவோடே வாழ்ந்து விடலாம் என்பது நீ கொண்ட காதல். நினைத்ததை சாதிப்பதற்கு நேசத்தினையே ஆயுதமாக்கியது ரேவகாவின் காதல். ஆக இங்கு எல்லாமே நேசம்தான். விருப்பு வெறுப்பு கோபம் பழி சண்டை என எல்லாவற்றிலும் உள்ளூர ஒளிந்திருப்பது என்னவோ ஏதோ ஒரு நேசம்தான். சாதிக்க எவ்வளவோ இருக்க இளம் வயதிலேயே சென்று விட்டானே என் நண்பன் என உன் இதயத்தின் அழுகுரல் எனக்கு கேட்கிறது. குறைந்த காலமே இந்த மண்ணில் வாழ்ந்திடினும் நிறைவாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். தாய் தந்தை நண்பன் என எல்லாவற்றையுமே எனக்கு தந்தது இந்த சோழ மண். அதற்கான கடமையையும் நான் நிறைவேற்றி விட்டுத்தான் சென்றிருக்கிறேன். எனவே என் பொருட்டு கலங்காதே நண்பா. மறுபடி இந்த மண்ணில் பிறப்பு ஒன்று தேவையா எனில் வேண்டாம் என்பேன் நான். எனக்கான சுவடுகளாக நான் வாழ்ந்த தடங்களாக இந்த ஏரியும் கோவில்களும் போதும். காலம் எனக்காக அளித்த சுவடுகள் இவை. இந்த சுவடுகள் காலத்திற்கும் என்னை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் காணும் எவருக்குள்ளும். காலம் என்னை அமரனாக்கி வைத்திருக்கிறது. தேவலோகம் காணாத அமரன் நான். சோழ தேசத்தின் அமரன். இறந்தும் இறப்பே இல்லாத ஒரு அமரன். இது போதுமடா எனக்கு. உனக்கும் இது ஒரு நாள் புரிய வரும். அதுவரை கடமையோடு சேர்த்து அத்தனையையும் நேசிக்க கற்றுக்கொள். உன்னோடுதான் நான் இருக்கிறேன் இதே இடத்தில் எப்போதும் என்ற ராஜாதித்தனின் ஆன்மா அமைதியாய் அமர்ந்திருந்த வெள்ளங்குமரனை கட்டித் தழுவ திடீரென தனக்குள் ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தான் வெள்ளங்குமரன். உடல் முழுவதும் குளுமையானதாக ஒரு உணர்வு.
மனதின் பாரம் முழுவதும் லேசாகி போனதாய் உணர்ந்தான். வீரநாராயண ஏரியினை முழுவதுமாய் பார்த்தான். அதன் கரையோர மேடுதனில் கால் பதித்து நடக்க ஆரம்பித்தான். ஈரத்தால் அவன் நடந்த சுவடுகள் கால் தடங்களாக மாறி தெரிய ஆரம்பித்தன மண்ணில். கால் சுவடுகள் காலப்போக்கில் மறைந்து விடலாம். காதல் சுவடுகளும் காலச்சுவடுகளும் மறைவதே இல்லை எக்காலத்திலும். வீரநாராயண ஏரி ராஜாதித்தனின் காலச்சுவடு. ஆற்றுத்தளி பெருமாள் கோயில் எனும் சிவலோகநாத சுவாமி கோவில் வெள்ளங்குமரனின் காதல் சுவடு. ராஜாதித்தன் நிறைவடைந்தது.